Om Sharavana Baba. Hi, a happy morning to all my brothers and sisters of first year students. So today we are at the class of your Python programming. That's your subject code is GE8151. Okay. So today we are going to see the continuation of your previous class section. So I just want to give a recall about your previous class. In previous class we have seen string special operators. So I said what is mean by operator and what is the usage of operator. Okay, so we have been seen about what is mean by operator. So operator அப்படின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹோல்டிங் மை ஆஸ் அ எக்ஸ் வேல்யூ. ஸோ மை அப்படின்னா எம்ஒய் அப்படின்ற வேல்யூ நான் எக்ஸோட வேல்யூவாக கொடுத்துருந்தேன். தென் பைத்தான் அப்படின்றது ஒய்யோட வேல்யூவாக அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸில் இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத we have seen in previous class section. So first one is plus operator. So this operator is, the meaning of this operator is concatenation. So already நான் சொல்லியிருந்தேன் concatenation என்ன அப்படின்னா, anyone from first year class? Very good. What is my concatenation? It is just but you are adding an operator value. ஸோ ஒரு வேல்யூஸ் ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் மை கன்காட்டினேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வில் கிவ் மை பைத்தான். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், யோர் செகண்ட் ஆப்ரேட்டர், தட் இஸ் ரிப்பீட்டேஷன். ஸோ நான் வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ ஒரு எக்ஸோன்ற வேரியபிளில் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னா அந்த எக்ஸோட வேரியபிள் வேல்யூ 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, மை அப்படின்னு இருக்கா. இதுவே ஆஸ்ட்ரிக்ஸ் 3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு என்ன ஆகும்னா 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். மை அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். தென் யோர் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஸ்லைஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டரோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் இண்டெக்ஸ். இப்போ புக்லலாம் நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ என்ன பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கண்டென்ட்டோடைய பேஜ் நம்பர் எல்லாம் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் யோர் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் யோர் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் த ரேஞ்ச் ஸ்லைஸ். ஸோ ரேஞ்ச் ஸ்லைசஸ் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் த லென்த். இப்போ எக்ஸ் ஆஃப் 1:2 அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அரேயோட சைஸ்லேருந்து செகண்ட் அரேயோட சைஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ஹவ் கிவன் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு HAI ஹை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரே அப்படி ஒரு டேர்ம் நான் மென்ஷன் பண்ணுறேன். வாட் இஸ் மீன் பை அரே? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அரல்ஸ் லேப்லலாம் வைவா கொஸ்டின் கேட்பாங்க. கம்பல்சரி அரேனா என்ன அப்படின்றதுக்கான மீனிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதில் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மை அரே? எனி ஒன்? வெரி குட். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ அரே இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ். எப்போ கேட்டாலும் உங்களுக்கு இது ஞாபகம் வரணும், ஹேவ் இன் மைண்ட். ஸோ அதே மாதிரி உங்களோட அரேயோட அட்ரஸ் ஸ்பேஸ், அதோட லொக்கேஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0th லொக்கேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுமே. இப்போது நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு HAI ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் ஹெச்சோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0th லொக்கேஷன், ஏவோட லொக்கேஷன் 1, ஐயோட லொக்கேஷன் 2. ஸோ எப்பவுமே இதோட அரே பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் யோர் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இஸ் மெம்பர்ஷிப். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நாட் இன் மெம்பர்ஷிப் அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மாலாக டிவைடட் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரா ஸ்ட்ரிங். ஸோ ரா ஸ்ட்ரிங் அப்படின்றது நீங்கள் வந்து லோயர் கேஸா அப்பர் கேஸா. ஸோ லோயர் கேஸ்னா என்னன்னா ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட், அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட். ஸோ அதை தான் வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடுலோ டிவிஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வி ஹவ் சீன் இன் previous class. Then in previous class we have seen about the list. What is mean by list? So what are the different types of list அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு மல்டிபிள் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நம்பர்ஸ் இருக்கலாம், கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கலாம். ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் கேரக்டர் யூஸ் பண்ணுறது மட்டும் வித்தின் சிங்கிள் கோட்ஸில் டெஃபினட்டாக வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ HAI ஹாய் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிக்ளரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அதுதான் ரூல். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ண கம்பல்சரி இட் ஷுட் பி வித்தின் அ சிங்கிள் கோட்ஸ்.
ஸோ அதே மாதிரி லிஸ்ட் அப்படின்றதுல இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன், எஸ்எம் லிஸ்ட் அப்படின்றத 2 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போ அங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா லிஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக வருது. தென் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னா 0th லொக்கேஷனில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ 0th லொக்கேஷனில் என்ன இருக்குது, HAI அப்படின்றது இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 1:3 அப்படின் போது ஃபர்ஸ்ட் லொக்கேஷன்லேருந்து 3rd லொக்கேஷன் வரைக்கும் அசைன் பண்ணோம். தட் இஸ் 9293 13.08 அண்ட் தென் அருண் அப்படின்ற நேம் மொத்தமாக வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு லிஸ்ட்டில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆல்ரெடி வி நோ த நார்மல் மீனிங் ஃபார் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன நமக்கு தெரியுதோ நம்மளுடைய முகத்தில் வந்து நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ இட் ரெப்ரசன்ஸ் தி வேரியபிள்ஸ் டேட்டா ஐட்டம்ஸ் விச் வாஸ் இன்டர்கனெக்டட் வித் யோர் ஆப்ரேட்டர். ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட் யூசிங் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் விச் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A * B - C. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அது அதனுடைய பைத்தான் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம நார்மலாக அல்ஜிப்ரிக் ஃபார்முலா எழுதும்போது A + B × C அப்படின்னு எழுதுவோம். அதுவே வந்து பைத்தான் எக்ஸ்பிரஷன் அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அந்த இன்ட்டுக்கு பதிலாக யூ ஹேவ் டு மென்ஷன் ஆஸ் ஆஸ்ட்ரிக். தென் செகண்ட் AX² + BX + C இருக்குது. ஸோ X² எந்த ஒரு பவர் வேல்யூ X³ Y³ Y⁴ Y⁵ அப்படின்னா அதை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது யூ ஹேவ் டு டிரைவ் எவ்ரி வேரியபிள்ஸ் வித் an ஆஃப் அன் ஆஸ்ட்ரிக். ஸோ X² அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ X × X. ஸோ அது வந்து பைத்தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா 4AC / 2A அப்படின்னு பார்த்தோம். அந்த ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கும் இருக்குது, அட் த சேம் டைம் இட் டினோட்ஸ் யுவர் டினாமினேட்டர் ஆல்சோ. அப்போ அந்த 4AC-க்கு 4 * அது A*C அப்படி டினோட் பண்ணணும். நம்ம மேக்ஸில் ஃபார்முலா எழுதும்போது 4AC அப்படின்னு நம்ம காமனாக எழுதுவோம். பட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பைத்தான் எக்ஸ்பிரஷன் வரும்போது யூ ஹேவ் டு மென்ஷன் தி ஆஸ்ட்ரிக். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹவ் சீன். தென் வி ஹவ் சீன் தி precedence of operator. So இந்த precedence operator அப்படின்றதுக்கு it denotes your higher and then lower operators. So higher ஓட operators பார்த்தீங்கன்னா asterisk, division and modulo division. Low அப்படின்னா plus and then minus. So அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு x - y/3 + z × 3 - 1. ஸோ இப்போ அதை வந்து எப்படி எவால்வேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் என்னவோ அதை நம்ம டிரைவ் பண்ணோம். ஸோ ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் என்ன, டிவைட், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ டிவிஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எது உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, 3 - ஸோ மைனஸ் வந்து லோயஸ்ட். ஸோ அதை விட்டுட்டு 9 / 3. ஸோ 9 / 3 டிவைடட் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ட். ஸோ அந்த 9 / 3 சால்வ் பண்ண யூ கெட் அன் ஆன்சர் 3. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரெசிடென்ட். ஸோ அதை விட்டுணும். அதுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 77 * 3. ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றது ஹையஸ்ட் ப்ரெசிடென்ட். ஸோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ண யூ வில் கெட் அன் ஆன்சர் 231. ஓகே, ஸோ அது செகண்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பக்கத்தில் மைனஸ், ஸோ அதை விட்டாச்சு. அகைன் யூ கம் ஃபார்வர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. ஸோ 3 - ஸோ 3 - அந்த 9 / 3 என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறமா 231 உடைய 0வை ஆட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரோட யூ ஹேவ் டு -1. ஸோ யூ கெட் அன் ஆன்சர் as 230. ஸோ இதை பற்றி பார்த்தோம். தென் வி ஆர் சீன் தி வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஷன். ஸோ அதில் ஆஷ் சைன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆஷ் சைனுடைய மல்டி லைன் கமாண்ட்ஸ் என்ன, ஸோ அதோட வேரியபிள்ஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்றது வி ஆர் சீன் இன் ப்ரீவியஸ் கிளாஸ். தென் வி ஆர் சீன் அபவுட் தி பைத்தான் வேரியபிள்ஸ். ஸோ பைத்தான் வேரியபிள்ஸ் யூ ஹேவ் அ இன்டீஜர் அசைன்மெண்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அசைன்மெண்ட் அண்ட் தென் ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட். ஸோ ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட் மட்டும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்து நம்ம ஸ்வாப் எப்படி வேல்யூஸ் வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய டாபிக்ஸ் பார்த்ததால ஸோ உங்களுக்கு அது எல்லாமே ஒரு முறை நான் ரீகால் பண்ணால் இன்னும் கொஞ்சம் போய் நல்லா ஸ்டோர் ஆகும் அப்படின்றதுக்காக ஐ எம் ரீகாலிங் இன் அ ஸ்லோவர் மேனர். ஓகே, ஸோ நவ் வில் see a new topic is about statement. What is mean by statement? So why we are using statement? இந்த statement அப்படின்ற வேர்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா எங்கே கேள்விப்பட்டோம், எந்த டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு? எனி ஒன்? வெரி குட். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம யூனிட் 1ல் வந்து நம்ம பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸோ டாப் டு பாட்டம் உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிற ப்ராசஸ், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லைனா வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக்காக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளாக்ஸ் வில் டிபெண்ட் ஆன் தி programming or as the scripting language. So whatever scripting language you have, all the script language will be depends on your statement. So in the diagram paranga, you have a block 1, block 2 and block 3. So அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா block 2 ஓட continuation, then block 1 ஓட continuation. So இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது அவங்க இண்டிகேட் பண்ணுற அந்த டேர்ம் பேர் தான் indentation. So indentationனா என்ன? The space which has been allocated between the block and then statement. ஸோ ஒரு பிளாக்குக்கும் இல்லைனா வந்து அது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பிளாக் அந்த பிளாக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாக்குலேயும் இருக்கிற அந்த ஸ்பேஸை தான் வி கால்ட் ஆஸ் அன் இண்டென்டேஷன். ஸோ இந்த இண்டென்டேஷன் அப்படின்றது இட் ஜஸ்ட் கிவ் தி ஸ்ட்ரக்சர்டு கோடிங் பிளாக். இட் ஜஸ்ட் கிவ் தி ஸ்ட்ரக்சர்டு கோடிங் பிளாக் ஆஃப் அன் வேரியபிள். ஸோ யூ ஹேவ் அ மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ ஆல் த வேரியபிள்ஸ் வில் பி டிக்ளேர்ட் வித்தின் அ பிளாக். ஸோ அந்த பிளாக்குள்ள என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? சீக்வன்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும்போது யூ கெட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இஃப் ட்ரூ, ஸோ இது ட்ரூவாக இருந்தால் ஐ வில் பிரிண்ட் ஆஸ் அ ட்ரூ. அப்படி இல்லைன்னா என்ன கண்டிஷன் போகலாம்? ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷன் போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதால ஐ வில் கெட் அன் அவுட்புட் ஆஸ் ட்ரூ அப்படின்றது வந்து வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதில் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது உங்களோட பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக எண்ட் ஆகும்போது அதனுடைய நியூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் நியூ லைன் வில் ஹாவ் அ யூசேஜ் ஆஃப் கண்டினியூவேஷன் கேரக்டர். ஸோ அந்த கண்டினியூவேஷன் கேரக்டர் தான் ஸ்லாஷ் அப்படின்ட்டு டினோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்லாஷ் அப்படின்னு அதை டினோட் பண்ணும்போது வேரியபிள் 1 இஸ் ஈக்குவல் டு 1, வேரியபிள் 2 இஸ் ஈக்குவல் டு 2, வேரியபிள் 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐ நீட் டு ஆட் ஆல் த வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஆட் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் 1 ப்ளஸ் வேரியபிள் 2 ப்ளஸ் வேரியபிள் 3 நான் போடலாம். அப்படி இல்லை ஆட் அப்படின்ற டேர்ம் பதிலாக ஐ கேன் யூஸ் அனதர் டேர்ம் தட் இஸ் கால்ட் அஸ் சம். SUM. சம்னால ஆட்னால ஒன்று தானா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வேரியபிள் 1 ப்ளஸ் ஸ்லாஷ். ஸோ அந்த ஸ்லாஷ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து உங்கள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஸோ உங்களோட வேரியபிள் 1 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது? இன்னொரு வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான மென்ஷன் அந்த டினோஷன் தான் ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் வேரியபிள் 2 ப்ளஸ் ஸ்லாஷ் வேரியபிள் 3 விச் மீன்ஸ் நான் 3 வேரியபிள்ஸுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் சம் அப்படின்போது 3 வேரியபிள் ஆட் பண்ணி யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் 6. ஸோ 1 + 2 + 3 உங்கள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃப்ளார் ப்ராக்கெட் அண்ட் தென் நார்மலாக யூஸ் பண்ணுற ஓப்பன் பேராந்தசிஸ் அண்ட் தென் க்ளோஸ் பேராந்தசிஸ். இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் கண்டினியூவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டேஸ் இஸ் ஈக்குவல் டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேமே மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்கிற எல்லா டேஸுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இட் வில் பி மென்ஷன் இன் அண்ட் அவுட்புட். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூனிட் 2ல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான். ஸோ எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் சீக்வன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டாப் டு பாட்டம் அப்படிலாம் பாட்டம் டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் வந்து எந்த இடத்துல நீங்கள் வேரியபிள் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஸோ நிறைய நீங்கள் வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா
அசைன் பண்ணி அந்த வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாஷ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து டினோட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் மல்டிபிள் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இது எப்போ நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் ப்ராசஸ் வரும்போது ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா கண்டினியூஷன் வரும்போது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி வந்து இருக்காது. ஸோ யூ வில் ஹேவ் many kind of brackets like square bracket, flower bracket and then parenthesis bracket. Okay, so அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். Next we need to see about an Python input and output statements. ஸோ பைத்தான் நம்ம எப்படி இன்புட் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு அவுட்புட் எப்படி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், நம்ம எந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ your next one is Python input and output statements. So first we'll see about an Python output statement. So எப்பவுமே output statementக்கு we use the function print. ஸோ print அப்படின்ற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸை நம்ம ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி யூ ஹேவ் அ மோர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கமா மூலயமா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வில் see one example, print output to the screen. ஸோ என்ன அவுட்புட் நம்ம அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்ன நம்ம எழுதியிருக்கோமோ அது நம்மளுக்கு கீழே பாருங்கள், நான் பிளாக் பெனில் அதுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் டு த ஸ்க்ரீன் அப்படின்றது தான் உங்களுடைய அவுட்புட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ அப்படி ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 9293 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் கமா ஏ. ஸோ ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், த வேல்யூ ஆஃப் ஏ இஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு எழுதிட்டு அதை ஏவோட வேல்யூ என்ன பண்ணுங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணுங்கள், தட் இஸ் 9293. ஸோ நான் பிளாக் பெனில் எழுதிருக்கிறது தான் உங்களுடைய அவுட்புட், அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். The next one is Python input statement. So input statement அப்படின்றது it just provides your built-in function. உங்ககிட்ட இருக்கிற built-in function ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த யூனிட் 2 நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் நான் சொல்லியிருப்பேன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 mark கொஸ்டின் ஆல்சோ. ஸோ உங்களோட பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ், விச் மீன்ஸ் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூஷன் வந்து செக் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த இன்டீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் தே ஆர் யூஸிங் ஒன் டேர்ம் தட் இஸ் கால்ட் அஸ் ரா இன்புட். ஸோ ரா இன்புட்னா என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அதனோட வேல்யூவை நீங்கள் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா என்டர் த இன்புட் கொடுக்குறேன். அந்த இடத்துல நான் இன்புட் நான் கொடுக்கும்போது ஏதோ ஒரு நம்பர் வேல்யூ கொடுக்குறேன், +10 கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த +10 அப்படின்றது ஒரு ரா இன்புட்டாக டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா நான் நம்பர் 1ல் 20 அப்படின்ற வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 + 10 இட் கிவ்ஸ் அன் அவுட்புட் ஆஸ் 30. ஓகே, ஸோ அந்த ரா இன்புட்னா அதுதான் மீனிங். ஸோ ரா இன்புட் அப்படின்றது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸோடைய அந்த டிக்ளரேஷனோடைய இன்னொரு வேல்யூ டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பைத்தான் இன்புட் அண்ட் தென் பைத்தான் அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் டூப்பிள் அசைன்மெண்ட். ஸோ டூப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டூப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்றதா இன்னொரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டேட்டா டைப், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்ட்டு வைவா கொஸ்டினோ இல்லை வேறு எங்கேயாச்சும் கேட்டாங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம சொல்கிற டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், டெசிமல் அண்ட் தென் டபுள். ஸோ இதை மாதிரியான டேட்டா டைப் தான் நான் வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்? இன்டீஜர், ஃப்ளோட், டெசிமல், டபுள். ஸோ இதை வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு அசைன்மெண்ட் இருக்குது, இன்னொரு டேட்டா டைப் இருக்குன்னா தட் இஸ் யுவர் டூப்பிள். இந்த டூப்பிள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் கமா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி உங்கள் லிஸ்ட்டுக்கும் டூப்பிள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களோட டூப்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலயமா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரந்திசிஸ்குள்ளே இருக்கும். அதில் எதுக்காக அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சைஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் எப்பவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அரே அப்படின்ற ஒரு டேர்ம் நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, அரேல நான் சொன்னேன் இல்லையா சைஸ் வந்து 0th லொக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் சைஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த டூப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரந்திசிஸ் கிட்ட கொடுக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவே நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பேரந்திசிஸ்குள்ளே நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸை வந்து நான் அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 வேரியபிள்ஸ் வந்து நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். நான் ஸ்வாப் பண்ணுறதுக்கு அதனுடைய டெம்பரவரி வேரியபிள், அதாவது இப்போ எக்ஸும் வேல்யூ ஒய்யும் வேல்யூ இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் நான் ஒய்யில் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ ஒய்யில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? அதுக்கு தான் they have to use one term called as temporary variable. அந்த டெம்பரரி வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா TEMP. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். your y value is 3. I need to print x, y. ஸோ அப்படியே என்ன பண்ணோம், அப்போ print x, yனா என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ 2, 3 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, அது அவுட்புட். தென் டெம்பரவரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூவை டெம்பரவரியாக எதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன், டிஎம்பி அப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. இப்போ 2 அப்படின்ற வேல்யூ எதில் இருக்குது, டெம்பரவரியில் போய் இருக்குது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, காலி ஆகிடும். ஸோ அப்போ அந்த காலியான இடத்துல என்ன பண்ணுறேன், வேற ஒரு வேல்யூ போட்டு நான் ஆக்குபை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 3 எடுத்துகிட்டு போய் இப்போ எதில் போடுறேன், எக்ஸில் போட்டுடுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஒய் அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு எம்டியாக இருக்கா. ஸோ அந்த ஒய்யோட வேல்யூவில் வந்துட்டு டெம்பரவரியில் இருக்க 2 அப்படின்ற வேல்யூ கொண்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன அவுட்புட்டாக வரும், 3, 2 அப்படின்ற அவுட்புட் வரும். ஸோ இந்த டெம்பரவரியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வேல்யூஸ் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். which means I did the swapping function. ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்காக எனக்கு என்ன ஆச்சுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புரியுதுங்களா இந்த எக்ஸாம்பிள்? ஸோ டெம்பரவரி அப்படின்ற வேரியபிள் நான் எதுக்காக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டு ஸ்வாப் மை வேரியபிள்ஸ். ஸோ இதில் ரைட் சைடில் பாருங்கள், இன்னொரு டூப்பிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 2, y is equal to 3, print x, y. ஸோ print x, y அப்படின்னா 2, 3 அப்படின்ட்டு அசைன் பண்ணிக்கலாம். நான் டூப்பிள் வேல்யூ யூஸ் பண்ணுறதால நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டெம்பரவரி அப்படின்ற இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். எதுக்கு, அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிட்டு. ஸோ அது கொடுக்காம ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், x, y is equal to y, x. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி print of x, y அப்படின்னு கொடுத்துட்டேன்னா I get an swapping variable. ஸோ என்னோட வேல்யூஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்வாப் பண்ணி 3, 2 அப்படின்ற அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, then next, the number of variables on the left and the number of values on the right have to be same. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் 2 வேல்யூவை நான் ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த 2 வேல்யூமே டிக்ளரேஷன் வந்து சேமாக இருக்கணும். இப்போ A, B அப்படின்னா அது உங்களுக்கு ரைட் சைடில் ஏவோட வேல்யூ இருக்கணும், பியோட வேல்யூ இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக சியோட வேல்யூ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சி வேல்யூ நான் கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுறது, I doesn't declare any variable, right? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட், அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற எரர் வந்து பார்த்தீங்கன்னா அசைன், அதாவது டூ மெனி வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எத்தனை வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வேல்யூஸ் தான் நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு கிளாஸில் ஒரு பெஞ்ச் போடுறேன், அந்த பெஞ்சில் வந்து 3 மெம்பர்ஸ் உட்காரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் 4 மெம்பர்ஸை உள்ளே அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி உட்கார வைக்க முடியும்? ஸோ என்னோட அலோடு எவ்வளோ, என்னோட 1 பெஞ்சில் I can allowed only 3 person. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3 persons மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணேன். 4th person அலோவ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எரர் டிக்ளேர் பண்ணிட்டு ஒருத்தரை நான் என்ன பண்ணணும், வெளியில் சென்ட் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கே, அதுதான் டூப்பிள் அசைன்மெண்ட். ஓகே, டூப்பிள் அசைன்மெண்ட் புரியுதா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதால நம்ம சைஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுவே நான் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சைஸ் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியாது. அதே மாதிரி டூப்பிள் அசைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு டெம்பரவரி வேல்யூ யூஸ் பண்ணி அதுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to see about the function.
அண்ட் மாடியூல்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் மாடியூல்ஸுடைய பேசிக் இன்ட்ரோ மட்டும் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அதனுடைய இன்னும் டீட்டெயிலான எக்ஸாம்பிள்ஸ் வில் see in next class. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு காமனான விஷயம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த ஃபங்க்ஷன் இஸ் காமன் டு ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ப்ரோக்ராமில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். So that function will have two types. Your first one is user defined function and another one is built-in function. So user defined function என்னன்னா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம் வந்து எழுதுவார், அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக என்னென்னா பைத்தானுடைய பேக்கேஜஸும் அதோட லைப்ரரிஸ். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதோட நான் இந்த கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். In next class we'll see a detail about what is meant by function, what are the types of modules, and then local variablesனா என்ன, global variablesனா என்ன, அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் எங்கெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க, அதோட வேரியபிள்ஸ் எப்படி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் மாடியூல்ஸோட டைப்ஸ் என்ன, அது மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வில் see in upcoming classes. ஓகே, ஸோ யூனிட் 1உடைய PDF ஃபார்மேட் நோட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூனிட் 1 தரோவாக இருக்கணும். ஸோ நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணி நிறைய கிளாஸஸ் போயிடுச்சு. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பி அலர்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. கண்டிப்பாக ஒன் டே நோட்ஸ் செக்கிங் இருக்கும். வில் மீட் இன் அ கிளாஸ் ரூம். ஸோ காலேஜில் கிளாஸ் ரூமில் மீட் பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சான்சஸ் வரலாம். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, மார்க்கஸ் டன் டெஃபினட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ். ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் டேர்ம் அகைன் அண்ட் அகைன். ஸோ டோன்ட் பி சில்லி. ஸோ லாஸ்ட்டாக வந்து அட்டண்டன்ஸ் இல்லைன்னு போது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ டோன்ட் ரோம் ஹியர் அண்ட் தேர். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் and stay at your home. Thank you.